தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏன்டா 1000 கோடி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விவாதத்தை எல்லாரும் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப கம்மி. ஒன்றே ஒன்று தான், இப்போ கூலி திரைப்படத்துக்கான 500 கோடி தாண்டி அதுக்கு மேலே வந்து வியாபாரம் வரல. அதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய ஃபேக்டர் இருந்தது. சரி ரைட், எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து இந்த பிளான்ட் அஜெண்டா ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ. அவங்களோட டார்கெட்டே அதுதான். எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற கலெக்ஷனு மேக்ஸிமம் அந்த அஜெண்டா பண்ணாங்களே அவங்க குரூப்புக்கு வந்து மேக்ஸிமம் கலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி தாண்டலை. 404 கோடி என்னமோ தான் மேக்ஸிமம் கலெக்ஷன் வாழ்க்கையில் வந்துருக்குது. இத்தனைக்கு பிஸ்னஸ்லாம் சேர்த்து தான். கிராஸ் கலெக்ஷன்லாம் போட்டால் ஒரு 500 கோடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 500 கோடி தாண்டி வியாபாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட்டில் வந்து உருட்டிட்டு இருந்தானுங்க. சரி, அதில் ஓரளவுக்கு வந்து இதை அடைஞ்சிருக்காங்கன்னு வைங்க. சரி, அப்புறம் தமிழ் சினிமாவில் இதனால் என்ன நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இளவும் கிடையாது. அவங்களுக்கும் நல்லது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், நான் வந்து சினிமாக்குள்ளே இருந்தப்போ என்னோட ரெக்கார்டு 5 இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட முயற்சி. அவங்க வந்து முதல்ல ஃபஸ்ட் இடத்துக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு உருட்டிட்டு கிடந்தாங்க. அது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வந்து இன்னொரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இந்த வருஷம்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ரிப்போர்ட் எடுத்தோம்னா அதுவும் தெரிஞ்சு போயிடும். இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கோலிவுட்டில் ரஜினி சாரை தவிர்த்து வேறு யாருக்குமே ஆர்கானிக்கான பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. 16 இண்டஸ்ட்ரி கிட்ட அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்திய சினிமா வரலாற்றிலே யாருக்குமே கிடையாது. இவ்வளோ பெரிய சாதனை வச்சுக்கிட்டு 50 வருஷம் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கோலை வச்சு சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்றும் கிடையாது. தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கினது, அந்த அவார்டு வாங்கினதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணி போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. கேட்டால் அவரை பார்த்தா நான் சினிமாக்குள்ளே வந்தேன்னு உருட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்ஜிஆரை பார்த்தா நான் சினிமாக்குள்ளே வந்தேன்னு உருட்ட வேண்டியது. எம்ஜிஆர் இறந்து போகும்போதே அந்த நடிகருக்கு 13 வயசு தானா. எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகும்போது அந்த நடிகருக்கு 3 வயசு தானா. யோசிச்சு பார்த்துங்க, எவ்வளோ பெரிய உருட்டிட்டு சர்வ சாதாரணமாக அவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் 1000 கோடி வராது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இப்போதைக்குன்னா, ஜெயிலர் 2 திரைப்படம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு மட்டும்தான் 1000 கோடிக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது தமிழ் சினிமா வரலாற்றில். ஏன் வந்து மற்ற இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களாம் உள்ளுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டை கொண்டு வராங்கன்னா, ஒன்று வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட, இன்னொரு பக்கம் இங்கே இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ரசிகர்களை கூட விட்டுறலாம், அந்த ரசிகர்களை வழி நடத்துகிற பல நடிகர்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ஏன்னு எடுத்துக்கலாம், இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், கமல் சாருடைய வெற்றி வந்து விக்ரம் படத்துடைய வெற்றியாக இருக்கட்டும், விஸ்வரூபம் படத்துடைய பிரச்சனையாகட்டும், அது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து கூட நின்னாப்புல. ஆனால் ரஜினி சாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சினிமா சம்மந்தமாக வந்தாலோ, அது மாதிரி ப்ராப்ளங்கள் வந்தாலோ, கமல் சார் வந்து உள்ள எல்லா இடத்துலையும் நிற்க மாட்டார். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரஜினி சார் தன்னோட பிரச்சனையை தானே சால்வ் பண்ணிப்பார் அப்படிங்கிறது வந்து கமல் சாருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து இது பண்ணிக்கிட்டார். ஆனால் பிரச்சனைக்குள்ளே வந்து நிற்கணும் கூட அவசியம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அந்த அங்கீகாரத்தை வந்து பார்த்துட்டு அதை அவங்கள பார்த்து தான் நம்ம வாழ்க்கையில் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து முடிவு செஞ்ச பிறகு அவங்களுடைய அந்த சக்ஸஸை, அவங்களுடைய அந்த சாதனைக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லக்கூட மனசு வராத ஒரு கேவலமான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற சில நடிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே தமிழ் சினிமா வந்து வளராமல் இருக்கிறதுக்கான காரணம். இப்போ வந்து மலையாள சினிமா எடுத்துக்கங்க, மம்முக்காவாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுடைய மோகன்லால் சாராக இருக்கட்டும், 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. மோகன்லால் சாருடைய படங்கள் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுது. நம்முடைய மம்முட்டி அவருடைய படங்கள் வசூல் சாதனை பண்ணதோ இல்லையோ, அவருடைய நடிப்பு ரீதியான விஷயங்களை வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பெற்றுக் கொடுக்குது. ஆனால் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அற்புதமானது. மேடையில் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வாழ்த்திக்கிறதா இருக்கட்டும், கன்னத்தில் முத்தம் கொடுத்துக்கிறதா இருக்கட்டும். இப்போ 2 பேர் சேர்ந்து மறுபடியும் படம் நடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. 250 கோடி பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய மோகன்லால் சாருக்கு வந்துருச்சு. மம்முட்டி அவர்களுக்கு 100 கோடி தான் பிஸ்னஸே இருக்குது மேக்ஸிமம். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணும்போது அந்த ரசிகர்களுக்குள்ளே வந்து வாக்குவாதம் வரலாமே தவிர படமாக பார்க்குற தன்மையை வந்து அங்கே அதிகம். ப்ளஸ் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை மதிக்கிற தன்மை வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கமர்ஷியல் படமே பண்ணுறாரு, அவர் வயசுக்கு ஏற்ற படங்கள் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கான வியாபாரம் தமிழ் சினிமாவில் இல்லை. தமிழ் சினிமாவில் என்ன வியாபாரம் நடக்குதோ அந்த வியாபாரத்துக்கான விஷயங்கள் தான் பண்ணுவார். இப்போ வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு நல்ல கதையம்சம் உள்ள படம். லால் சலாம் திரைப்படம் வந்து ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்ல படம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டருக்கு முக்கியத்துவம் அந்த படமாக தான் எடுத்து நடித்தார். அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவரும் கவனிச்சார். அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் கடைசி ஒரு 10 படங்கள் எடுங்க, எல்லா கேரக்டரும் ஒரே கேரக்டர் கிடையாது. போலீஸ் கேரக்டராக இருந்தால் கூட அதில் சில வித்தியாசங்கள் இருக்குது. கதையில் சில வித்தியாசங்கள் இருக்குது. சமூக பிரச்சனையை பற்றி பேசி படம் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே ரஜினி சார் பண்ணியிருக்காரு. நடுவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து கூலி திரைப்படம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு ஆக்ஷன் மூவி வந்து பண்ணுறாரு. மீதி எல்லா படங்களும் ஆக்ஷன் மூவியாக இருந்தால் கூட அதில் சில கலர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரு. ஃபேமிலி மூவின்னு சொல்லி வந்து அண்ணாத்த பண்ணுறாரு, அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜெயிலர் பண்ணுறாரு. ஜெயிலர் பண்ணது பிறகுமேட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் படமும், அதுக்கப்புறமேட்டு வேட்டையன் திரைப்படம் வந்து வித்தியாசமான கதை காலத்தில் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படம் வந்து பண்ணுறாரு. என்ன படம்? கூலி திரைப்படம் பண்ணுறாரு.
அவர் வந்து தன்னோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்குள்ள வந்து என்னென்ன படங்கள் பண்ண முடியுமோ அதை அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அது வந்து இங்கே இருக்கிற பல ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சரியான புரிதல் வந்துச்சு அப்படிங்கிறதுல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரசிகர்களை விட இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸு, இங்கே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ப்ளூ டிக் வாங்கிட்டு சுற்றி இருக்காங்களே சில பேர், அவங்களுக்கு அந்த வருமானத்துக்கான ஒரு விஷயத்தில் வந்து பிளான் பண்ணி அதை ஓரியன்டாக நகரனால தான் தமிழ் சினிமா வளர முடியாமல் கிடக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் தமிழ் சினிமாவில் சில ரிவ்யூவர் இருக்காங்க, ரொம்ப நல்ல ரிவ்யூவர், சினிமாவை காதலிக்கிற ரிவ்யூவர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, நிறைய சினிமா ரசிகர்களுக்கு சினிமேட்டிக்காக படம் பண்ணால் மட்டும்தான் அது படம், கமர்ஷியல் சினிமாலாம் படம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க. அதாவது கமல் சார் மாதிரியான நடிகர் தான் நடிகர்கள், ரஜினி சாரியான நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு, என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் சினிமா வந்து இத்தனை வருஷமாக வந்து சர்வே ஆகிட்டு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்ங்கிற விஷயத்துக்கான ஆட்கள் இல்லைன்னா சினிமா சர்வே ஆகிருக்காது. இப்போ சிவாஜி அவர்களுடைய படங்கள்னால் மட்டுமே சினிமா சர்வே ஆகிடுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கமர்ஷியலான ஆஸ்பெக்ட் இருக்கனால தான் மக்கள் தேட்டருக்கு வந்து திரளாக வந்து படம் பார்த்தாங்க, தேட்டர் ஓனர்ஸ் வந்து சம்பாதிச்சாங்க. தேட்டர் ஓனர்களும் சம்பாதிக்கணும், ப்ரொடியூசரும் சம்பாதிக்கணும், அதே மாதிரி மக்களும் என்டர்டெயின் ஆகணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் சினிமா. கலை அப்படிங்கிறது வந்து வெறும் கருத்து சொல்கிறதுக்கோ இல்லை வந்து நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான இடம் மட்டுமே கிடையாது. கலை அப்படிங்கிறது வந்து மக்களை தன்னை வந்து அந்த கேரக்டருக்குள்ளே பார்க்கணும், அந்த ஸ்க்ரீனில் பார்க்கணும், அந்த மேடையில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கலைக்கான ஒரு விஷயம். ரஜினி சார் வந்து ஒவ்வொரு படங்கள்லையுமே வந்து நம்மள மாதிரி வந்து ஒரு இப்போ இந்த படத்தில் கூலியாக நடிச்சிருக்காரு, வேலைக்காரனாக நடிச்சிருக்காரு, அப்புறமேட்டு பால்காரனாக நடிச்சிருக்காரு, இப்படி ஆட்டோக்காரனாக நடிச்சிருக்காரு. எல்லாம் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எடுத்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பண்ண இப்போ இருக்கிற சக நடிகர்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் மிக முக்கியமாக இங்கே நிறைய பேர் வந்து சமூக நீதியெலாம் பேசுவாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஷாங்கிற அந்த இஸ்லாமிய பேர் கொண்ட டைட்டில் எத்தனை பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோஸு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், யாருமே இருக்காது. கமல் சார் கூட எடுத்துக்கோங்க, இத்தனை வருஷம் படம் பண்ணியிருக்காரு. கமல் சார் என்றைக்காவது வந்து இஸ்லாமிய பேரில் வந்து ஒரு டைட்டில் போட்டு படம் பண்ணியிருக்காரா? எங்கேயாவது தேடி பாருங்கள், கிடைக்காது. விஜய் சார் போட்டிருக்காரா, அஜித் சார் போட்டிருக்காரா, யாராவது போட்டு நடிச்சிருக்காங்களா? கிடையாது. தன்னுடைய மக்கள் தன்னை மதத்தை தாண்டி நேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் அவங்க வந்து அந்த பேரை போட்டு நடிப்பாங்க. ரஜினி சார் மாதிரி வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு படங்களை பண்ண ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. இஸ்லாமியர்களை ஒரு பேச்சுக்கு கூட நிறைய பேர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளெல்லாம் காட்டி நிறைய பேர் படம் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் இஸ்லாமியர்களை வெறும் நண்பனாக மட்டுமே காட்டி அந்த மனநிலையில் வந்து மக்கள் படம் பார்க்கணும், இஸ்லாமியர்களுக்குள்ளே நேர்மையானவங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் படமே வந்து அவர் பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு படத்தில், ஏன் பாபா படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கேரக்டரில் நடிச்சிருப்பார். அல்லா அருணாச்சலான்னு கடைப்பேர் கூட அவர் வச்சிருப்பார். அவருடைய சொந்த எழுத்தில் பாபா படத்துடைய கதை வசனம் அவர் தான் எழுதினார், கதை திரைக்கதை அவர் தான் எழுதினார். ஸோ அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதங்களையும் நேசிக்கிறவர். ஏன் ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அத்தனை பேர் எதிர்த்தாங்க அப்படின்னா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறது தெரியும், எல்லா வயது சார்ந்தவங்களும் அவரை கவனிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக தான் எதிர்த்தாங்க. இப்போது சினிமாக்குள்ளே வந்து இவங்க எதுக்கு எதிர்த்துட்ருக்காங்கன்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவங்களால மிகப்பெரிய சாதனைகள் செய்ய முடியாது. நானே சொல்கிறேனே, முடியாது. இவ்வளவு எதிர்வினைகளை ஆற்றி கூட அந்த படம் 500 கோடி கலெக்ஷன் எடுக்குது அப்படின்னா, அது 500 கோடி கலெக்ஷன் எடுத்த பிறகு இவனுக்கு ஃப்ளாப்னு சொல்லி உருட்டிட்டு கிடக்குறாங்க. இது உலகத்திலே ரொம்ப ரொம்ப காமெடி. போட்ட எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து பெரிய சாதனை பண்ணி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500 கோடி வியாபாரம் பண்ண படம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பாக. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே 400 கோடி கலெக்ஷனை போட்டு உருட்டிகிட்டு இருந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹிட்டாக பிளாக் பஸ்டர் அப்படின்றாங்க. பல ஸ்டேட்டில் வந்து போட்ட இடத்துலலாம் 2வது நாளே தூக்கின படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ந்து பயாஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பக்கமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு என்னென்னா, இப்போ ரஜினி சார் கமல் சார்லாம் ரிட்டையர் ஆகிற வயசில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன வரப்போகுது, அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் இருக்கீங்களாம் வந்து அவங்களுக்குன்னு பிஆர் வச்சுருக்காங்க, செலவு பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கேட்டீரியாக்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு வந்து பேமெண்ட் கிடச்சிரும், காசு கிடச்சிருங்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க. உலகத்திலே ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, காசு வாங்கிட்டு ஒரு விஷயத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது, நல்லா இருக்கிற விஷயத்த நல்லா இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஆன்லைனுக்குள்ளே ட்விட்டரில் கூட சில பேர் பார்த்தேன், என்னென்னமோ பேசிட்டு கிடந்தானுங்க. அவங்க சில நடிகர்களுக்கு பார்த்திங்கன்னா படத்தை வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்து ரிவ்யூ போட்டுருவாங்க. ஆனால் கூலி படத்துக்கு வந்து 20 ட்வீட்டு 40 ட்வீட்லாம் போட்டுருந்தாங்க. அவங்களுக்குலாம் தனியாக வீடியோ போடணும், யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பின் பாயிண்ட் பண்ணி போடணும். அது அடுத்த விஷயத்தில் பார்க்குறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கடைசியாக சொல்லி முடிக்கிற விஷயம் என்னென்னா, ஜெயிலர் 2 திரைப்படம் இருக்கு இல்லைங்க, அந்த ஒரு திரைப்படத்தை தவிர்த்துட்டு அந்த ஒரு படம் மட்டும் 1000 கோடி வந்து தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வரல, வியாபாரத்தை விரிவடைய வைக்கலினா அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு 1000 கோடிங்கிறது வந்து கனவாக போயிடும். எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து பெரிய லெவலுக்கு போயிடும். இப்போ லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஹிந்திக்கு தான் போவார். ஏன் வந்து கமல் சாரி ரஜினி சாரை வச்சு வேலை செய்யணும்னு சொல்லி அவர் மறுபடியும் வந்து அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்குது அப்படின்னா, மற்ற எந்த நடிகருக்குமே வியாபார எல்லை விரிவடையத்துக்கு உண்டான தன்மையே கிடையாது. கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா
தக்லீஃப் திரைப்படம் எல்லா திரைப்படத்துக்குமே இந்திய லெவலில் போய் எல்லா இடங்களையும் போய் ப்ரொமோட் பண்ண தயாராக இருப்பார். ரஜினி சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஃபேம் இருக்குது. அவர் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணாலே போதும், அதுக்கான விசிபிலிட்டி அங்கே கிடச்சிடும் அப்படிங்கிறது தெரியும். மற்ற எந்த நடிகருக்குமே அங்கே கிடையாது. விஜய் சாரோ அஜித் சாரோ வேறு யாருக்குமே நார்த் இந்தியன் மார்க்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பேர் தெரியும், அவ்வளோதானே தவிர மார்க்கெட்டு கிடையாது. அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி விளம்பரம் பண்ணால் மட்டும்தான் ஓடுமே தவிர அவங்களுக்குன்னு தனி வேல்யூ கிடையாது. ஆனால் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து அவங்க மென்டாராக பார்க்குறாங்க, லெஜெண்டாக பார்க்குறாங்க. இத்தனை வருஷமாக அவங்கள கவனிச்சிருக்காங்க. கமல் சாரும் ரஜினி சாரும் ஹிந்தியில் போய் 25 வாரம் ஓடின திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க, பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க ஹிந்தியில் போய். நீங்கள் பல பேர் இங்கே கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரஜினி சார் கமல் சாரும் வந்து இவங்களுடைய மல்டி ஸ்டாரிங் இல்லாமல் படம் வந்து ஹிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே அமீர் கான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் கூட வந்து என்ன சொன்னால் 2வது ஆர்டிஸ்ட்டாக போட்டு நடித்த திரைப்படம் வந்து அங்கே வந்து ஓடி இருக்குது. ரஜினி சார் பீக்கில் இந்த டைமில் அமீர் கான்லாம் உள்ளுக்குள்ளே வந்த மனுஷன். அதுக்குன்னு இந்த டைமில் அவங்களுக்கு வந்து வியாபார எல்லை ரொம்ப பெருசு ஹிந்தியில். என்னென்னா அங்கே வந்து 60 கோடி பேர் 70 கோடி பேர் படம் பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. மார்க்கெட் பெருசு, அதனால அவங்களுடைய படங்கள் மிகப்பெரிய கலெக்ஷன் வருது. அதே மார்க்கெட்டுக்குள்ளே கமல் சாரும் ரஜினி சாரும் ஹிந்தி மார்க்கெட்டில் போய் நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தா தமிழில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லாம் பேன் இண்டியா மூவியாக பண்ணலாம், ஹிந்திலையும் அடிக்கடி படம் பண்ணலாம் சொல்லி ஃபுல்லாக அவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய மார்க்கெட் வந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலை பளுவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இது போதும், நம்ம இண்டஸ்ட்ரி வளர்த்துனா போதுங்கிற மனநிலைகளை விட்டதுனால தான் இங்கே இருக்கிற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க 2 பேரும் இங்கே மற்ற ஜென்ரேஷன் பின்னாடி வர ஜென்ரேஷனில் வளரணும்னு சொல்லி கொடுத்த ஸ்பேஸை பயன்படுத்தி வளர்ந்த பிறகு தனக்கு பிறகு யாருமே கிடையாது. உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் என்னென்னா, நம்ம யாரை பார்த்து வளர்ந்தோமோ அவங்கள வந்து கேவலமாக பேசுகிறது, அவங்களுடைய சக்ஸஸை வந்து பார்த்திங்கன்னா மறைக்க முயற்சி பண்ணுறவங்க தான் உலகத்திலே கேவலமானவங்க. அவங்க யார் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இன்னமும் சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ரஜினி சாரும் கமல் சாருக்கு மட்டும்தான். கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நின்று 1000 கோடி அடிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ரஜினி சாருக்கு இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இருக்குது. அந்த திரைப்படத்தை விட்டு தான் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் 1000 கோடிக்கான வியாபார எல்லை விரிவடையத்துக்கு வேறு எந்த திரைப்படமும் கிடையாது. 75 வயசில் அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இவங்க மொத்தமாகவே 30 வருஷம் சினிமாவுக்குள்ள இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இவங்களோட வயசு கிடையாது. இவங்க வந்து இவ்வளோ உருட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அரசியலுக்குள்ளே வேறு வராங்க. காலம் அதுக்கு உண்டான பதிலை சொல்லும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். மற்ற வீடியோவில் பேசிக்கலாம். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.